சொல்லுவாங்க. நம்ம சாதாரணமாக வீட்டில் படுப்போம் இல்லைங்களா, படுக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு வச்சுக்கோங்களேன். அது பூவம் பூவம் மரம், இந்த மரம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ரஸ்தாளி, நாடுன்னு ஒரு வகை. இந்த ரஸ்தாளியை பற்றி நிறைய சொல்லியிருக்காரு வள்ளலார்லாம். இருக்கிற பழத்திலே ரொம்ப சிறப்பான பழம் ரஸ்தாளின்னு சொல்கிறாங்க, சாப்பிட்றதுக்கு உகந்த பழம்னு. அந்த மாதிரி இந்த நாடுன்னு ஒரு பழம் இருக்குது. இந்த நாடு பழம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னாக்கா இந்த சுகர் பேஷண்ட்டுங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. வாப்பா வாப்பா சுகர் பேஷண்ட்டுக்குண்ணா சுகர் பேஷண்ட்டுக்கு சுகர் பேஷண்ட்டுங்களுக்கெல்லாம் நல்லதுன்னு சொல்கிறாங்க இந்த நாடு. பாருங்கள், தாரெல்லாம் பாருங்கள், யாருக்கு தேவைப்படுதோ நீங்கள் மொத்தமாக வாங்கணுன்றதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு தார் வேணுனாலும் வாங்கிக்கலாம், இல்லை ஒரு தாரே தேவைப்படல, ஒரு 2 3 பேர் நீங்கள் ஷேர் பண்ணி கூட வாங்கி சாப்பிட்லாம். ஒரு பழம் 10 ரூபா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 ரூபாய் விற்கிறாங்க. கிலோ கணக்கில் கிலோ 80 ரூபா அந்த மாதிரி விற்கிறாங்க. இந்த நாடு இந்த பார்க்குறதுக்கு வாழைக்காய் மாதிரியே இருக்கும், நம்ம காய் வாழை மாதிரியே இருக்கும் இது. ஆனால் இது வந்து நாடுன்னு ஒரு வகை. இதை காட்டுங்க, இது வந்து ரஸ்தாளி. இப்போ காட்டுறது ரஸ்தாளி. இதெல்லாம் எதுவுமே எந்த ஒரு சின்ன கெமிக்கலோ மருந்தோ எதுவுமே உபயோகப்படுத்தாமல் பண்ணுறோம். பாருங்கள், இந்த 3 வெரைட்டி தான் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்க, இப்போ தோப்பெல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி வாப்பா. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு நம்மகிட்ட என்னென்ன பொருள் நம்ம இயற்கை முறையில் விளைவிக்கிறோம்ன்றதெல்லாம் இருக்குது. உளுந்து போட்டிருக்கோம். இப்போ பல அடுக்கு முறை விவசாயம். தென்னை போட்டிருக்கோம், தென்னையில் தேக்கு இருக்குது, ஊடு பயிரை. அதுக்கப்புறம் சந்தனம் வச்சுருக்குறோம், செம்மரம் வச்சுருக்குறோம். இப்படியே அடுக்கடுக்காக பல அடுக்கு வச்சுருக்குறோம். ஒரு 10 வருஷத்தில் பயன்பெறக்கூடிய அளவில். அதுக்கப்புறம் 15 வருஷம் 25 வருஷம் அப்படி ஒரு 4-5 அடுக்காக வச்சுருக்குறோம். இது வந்து விவசாயத்தில் ஒரு முறை. இப்போ உளுந்து இன்னும் ஒரு 2 மாதத்தில் உங்களுக்கு உளுந்தும் வேணும்னா நீங்கள் முன்பதிவு செஞ்சு வாங்கிக்கலாம். எல்லாமே இயற்கை முறையில் தயாரிக்கும். இது இயற்கை முறையில் தான் பண்ணுறீங்கன்னு எங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இல்லையா. நேரில் வந்து பாருங்கள், என்னென்ன பண்ணியிருக்கோன்றது உங்களுக்கு தெரியும். இப்போ பூச்சி வெரைட்டியோ இல்லை பஞ்சகாவியா இதெல்லாமே நம்மளே தயாரிக்கிறோம். அந்த பேரல்லாம் இப்போ காட்டுறேன் பாருங்கள். இதெல்லாம் இப்போ உங்கள் சுவையிலே தெரியும், நீங்கள் சாப்பிட்றீங்கல்ல அதிலே தெரியும் மருந்து அடித்ததுக்கும் மருந்து அடிக்காததுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்ன. இதில் இருக்குது பாருங்கள், இதெல்லாம் புண்ணாக்கு கரைசல், அதெல்லாம் ட்ரைகோட்ரமா, இந்த ரைசோபியம், அந்த மாதிரியான இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நிறைய பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். இந்த பாரெல்லாம் அப்பப்போ பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கரைசல் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். வாரம் வாரம் ஏதோ ஒரு கரைசல் ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு தான் இருப்போம். இதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதாக இருக்குது பாருங்கள். அது வந்து சைனோபாக்டீரியா. இந்த மாதிரியான எல்லாம் இயற்கை முறையில் தான் பண்ணிகிட்ருக்கோம். தேவைப்படுறவங்க அவசியம் கால் பண்ணுங்கள், நம்பர் கொடுப்போம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு இப்போ வீட்டுக்கு தேவையோ, விசேஷத்துக்கு தேவையோ, இல்லை சாப்பிட்றதுக்கோ அப்பப்போ ஒரு தார் கூட வாங்கிக்கலாம். வாங்கி 2 3 பேராக கூட நீங்கள் ஷேர் பண்ணி ஆளுக்கு ஒரு 2 சீப்பு வரும். ஒரு 8 சீப்பு 9 சீப்பு 6 சீப்பு இப்படி தான் இருக்கும். ஆளுக்கு ஒரு 2 சீப்பு நீங்கள் ஷேர் பண்ணி கூட வாங்கிக்கலாம். ஆளுக்கு ஒரு 100 200 கணக்கு பண்ணிங்கன்னா அற்புதமாக உபயோகப்படுத்தலாம். வணக்கம், நன்றி. பொறுமையாக பேசுங்க.